வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் கொல்லம் கோவிலில் தீ விபத்து. 80க்கும் மேற்பட்டோர் பலி, 300க்கும் அதிகமானோர் படுகாயம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கு. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதா பேச்சு. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது தமாக. 26 தொகுதிகள் ஒதுக்கீடு. மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு. தொகுதிகள் விவரம் அறிவிப்பு. கேரள மாநிலத்தில் உள்ள புட்டிங்கல் தேவி கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 80க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கேரளத்தின் கொல்லம் மாவட்டம் பரவூரில் உள்ள புட்டிங்கல் தேவி கோவிலில் இன்று அதிகாலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்பட 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 20 குழந்தைகள் உள்பட 300க்கும் மேற்பட்டோர் தீயில் சிக்கி படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையும் தீயணைப்புத் துறையினரும் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தில் கோவில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதிகமான அளவிலான பக்தர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. கோவில் திருவிழாவின் போது அதிகாலை 3:30 மணியளவில் நடைபெற்ற வான வேடிக்கையின் போது நெருப்பு பொறி சிதறியதில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே விபத்து நடந்த இடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா அங்கு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். இந்நிலையில் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து நீதி விசாரணை நடத்த கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் 227 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை கடந்த 4ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா வெளியிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை தீவுத்திடலில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார தொடக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ஜெயலலிதா பெரம்பூர், கொளத்தூர், எழும்பூர் உள்ளிட்ட 20 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய ஜெயலலிதா கடந்த 5 ஆண்டு கால அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கினார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மதுவிலக்கு பற்றி திமுகவினர் பேசக்கூடாது என்றும், முழு மதுவிலக்கு கொண்டு வருவதுதான் தமது நெஞ்சார்ந்த நோக்கம் என்றும், ஆனால் ஒரே கையெழுத்தில் அதை செய்ய இயலாது என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுவிலக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் திரு கருணாநிதி பேசக்கூடாது, திமுகவினர் பேசக்கூடாது. மதுவிலக்கை பொறுத்தவரை எனது நெஞ்சார்ந்த குறிக்கோள் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் கொண்டு வருவது என்பது இயலாது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது. அக்கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 26 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் ஜெயலலிதா கடந்த 4ஆம் தேதி வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் அக்கட்சிக்கு ஆதரவு நிலையில் இருந்த தமாகவும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கான அறிவிப்பு ஏதும் இல்லை. இந்நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு அதிமுக கூட்டணியில் வாசன் இணைய வாய்ப்புள்ளதாக மீண்டும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவதில் சின்னம் காரணமாக சிக்கல் ஏற்பட்டது. இதனையடுத்து மக்கள் நல கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜி.கே. வாசன் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது.
எனினும் மக்கள் நல கூட்டணியில்தான் வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இணையும் என்ற தகவல் நேற்று காலை உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களான வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், இரா முத்தரசன், தொல் திருமாவளவன் ஆகியோர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு சென்று மக்கள் நல கூட்டணியில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெற அழைப்பு விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தேமுதிக அலுவலகத்திற்கு சென்ற மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் ஜி.கே. வாசனும் அங்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தனர். தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி தலைவர்களுக்கிடையே பேச்சு நடைபெற்றது. இதில் விஜயகாந்த், வைகோ, ஜி.கே. வாசன், ஜி ராமகிருஷ்ணன், இரா முத்தரசன், தொல் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்றனர். இதையடுத்து தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் ஜி.கே. வாசன் இணைந்தார். அதே நேரம் மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எத்தனை என்பதும் இறுதி செய்யப்பட்டது. தொகுதி உடன்பாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, தமாக தங்கள் கூட்டணியில் இணைந்ததையும் வரும் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அது கூட்டணி அரசாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொகுதி உடன்பாடு கொண்டு தேர்தல் கூட்டணியாக இணைந்திருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. ஆட்சி அமைப்பது எங்கள் கூட்டணி. முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறவர் சகோதரர் விஜயகாந்த். மலரப்போவது கூட்டணி ஆட்சி. தமிழக அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களுடன் பேசுகையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் எதிர்பார்த்த வெற்றி கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் வரும் தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். 50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். வாகனங்களில் கட்சி கொடிகளை அகற்ற வேண்டாம். அரசியல் கட்சிகளுக்கு வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்களது வாகனங்களில் உள்ள கட்சி கொடிகளை அகற்ற வேண்டாம் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நேற்றிரவு தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் சோதனை செய்தபோது மதிமுக பிரமுகர் கழகக்குமார் என்பவரின் வாகனத்தில் இருந்த கட்சி கொடியை அகற்றுமாறு கூறியுள்ளனர். இதற்கு அவர் மறுத்ததால் ஏற்பட்ட தகராறில் அரசு அலுவலர் தனது பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக மதிமுக பிரமுகர் மீது பறக்கும் படை அலுவலரான பழனி என்பவர் அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதனை அறிந்த மதிமுக பொதுச் செயலர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அண்ணா சாலை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்து தேர்தல் அலுவலரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். கட்சி கொடியை அகற்ற வேண்டாம் என்று எந்த ஒரு தேர்தல் விதிமுறையிலும் இல்லை என்றும் தமிழக அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாரும் தங்களது வாகனங்களில் உள்ள கொடியை அகற்ற வேண்டாம் என்றும் வலியுறுத்தினர். காரில் உள்ள கொடியை கலட்டு இல்லாட்டி வெளியே வான்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. எல்லா கார்லையும் எல்லா கட்சிக்காரர்களும் கொடியை கட்டிட்டு போவாங்க. தமிழகம் புறாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் காரில் கட்டப்பட்டுள்ள கொடிகளை, சைக்கிளில் கட்டப்பட்டுள்ள கொடிகளை அவிழ்க்காதீர்கள். வண்டியில் இருக்கிற கொடியை கழற்ற சொல்லி வற்புறுத்துவது எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. சட்டத்தில் அப்படி எங்கும் இல்லை. இது மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறை. போக்குவரத்தில் இருக்கிற போதெல்லாம் வண்டியில் இருக்கிற கொடியை கழற்றுங்கள் என்று சொல்லுவது மிக மோசமான ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கை. இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இத்தகைய போக்குகள் தொடரக்கூடாது. அனைத்து கட்சியினரும் இந்த உரிமைக்காக போராட முன்வர வேண்டும். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று திமுக மகளிரணி செயலர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அழகியநல்லூரில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பெண்கள் மாநாடு நடைபெற்றது.
இதில் பங்கேற்ற கனிமொழி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் மக்கள் அதிமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் அதிமுகவுக்கு மாற்று திமுக என்பதையும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூகம் கெட்டு போய்விட்டது. பெண்கள் தைரியமாக வெளியில போகக்கூடிய ஒரு பாதுகாப்பான நிலை கிடையாது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. மாமண்டூரில் இன்று நடைபெறவுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான மாநாடு என்று மதிமுக தெரிவித்துள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளது. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி வரும் அந்த கூட்டணி சார்பில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டில் நேற்று கூட்டணியில் இணைந்த வாசனும் அவருடன் தமாகவினரும் பங்கேற்க உள்ளது கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தந்துள்ளது. மகத்தான திருப்பமாக அமையிருக்கின்ற மாநாடு 67 விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு ஈடாக அன்றைக்கு ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்பொழுது 2016 இந்த இடத்தில் மாமண்டூரில் நடைபெறுகின்ற மாநாடு என்பது ஆட்சி மாற்றத்திற்கான அடிகோலாக அமையிருக்கிறது. இலங்கை சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 96 மீனவர்கள் காரைக்கால் வந்து சேர்ந்தனர். கடந்த சில மாதங்களில் கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 99 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. பின்னர் அவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளின் வலியுறுத்தலை அடுத்து அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 96 மீனவர்கள் நேற்று மாலை 2 கப்பல்கள் மூலம் காரைக்கால் துறைமுகம் வந்தடைந்தனர். விசாரணை முடிவடையாததால் தஞ்சாவூரை சேர்ந்த 3 மீனவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. தாயகம் திரும்பிய மீனவர்களை உறவினர்கள் வரவேற்றனர். விடுதலையான மீனவர்கள் தங்கள் படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக வரிந்து கட்டிக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மட்டும் மாறவில்லை என்கின்றார்கள் மக்கள். வேந்த செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் முக்கியமான தஞ்சாவூரில் இடம்பெற்றுள்ள ஒரத்தநாடு தொகுதியின் முதன்மையான தொழில் விவசாயம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டம் தற்போது போதிய மழையின்மையாலும் கர்நாடகத்தின் வஞ்சகம் காரணமாகவும் கடுமையான வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. 1967 முதல் நடைபெற்ற பேரவைத் தேர்தல்களில் ஒரத்தநாட்டில் திமுக 5 முறையும், அதிமுக 4 தடவையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஆர். வைத்திலிங்கம் 91,724 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டி. மகேஷ் கிருஷ்ணசாமி 59,080 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 32,644. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில் மொத்தம் 2,26,100 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இவர்களில் 1,11,531 ஆண் வாக்காளர்களும் 1,14,569 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். ஒரத்தநாடு தொகுதியை 3வது முறையாக தக்க வைத்துக் கொண்டுள்ள ஆர். வைத்திலிங்கம் அதிமுக அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியின் போது வனத்துறை அமைச்சராக பதவி வகித்த வைத்திலிங்கம் தற்போது வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண் துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். தற்போது மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். டெல்டா மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலையில் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்ட போது கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரத்தநாடு தொகுதியில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கப்படவில்லை என்ற குரல் தொகுதி முழுவதும் எதிரொலிக்கிறது.
காவிரி தண்ணி பொய்த்து போனதால் தண்ணி கடமட பகுதியாக இருக்கிறதுனால தண்ணி வந்து சேர்றதில்லை. பெரும்பகுதி விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் தேங்காய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிறு சிறு விவசாயிகள் தான் எல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 4 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்கவங்க தான் பெரும்பகுதி பேர். பெரிய அளவில் பெரிய பண்ணைங்கிற அளவில் எல்லாம் கிடையாது. விவசாயத்திற்கு பிரதானமாக உள்ள கல்லணை கால்வாயை 210 கோடி ரூபாயில் சீரமைக்க திட்டமிடப்பட்டு 160 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகள் நடைபெற்றன. ஆனால் பின்னர் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருப்பது விவசாயிகளை வேதனையடைய வைத்துள்ளது. தூர் வாடுறாங்க, சாலைகள் போடுறாங்க. ஆத்தாங்கரையில் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் போட்டிருக்காங்க. அந்த ஆத்தாங்கரையில் சைடில் மண் போடணும். என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்று கரையாக வெட்டி போட்டிருக்கான். அப்போ நாளைக்கு மழை வந்துச்சுன்னா அந்த மண் அரிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அந்த கான்ட்ராக்டர்கள்ட்ட கமிஷன் வாங்குறாங்க. கமிஷன் வாங்கிட்டு அவர் எப்படி போட்டாலும் அந்த கான்ட்ராக்டர்கள்ட்ட மக்கள் போய் கேட்க முடியாது. நல்ல விதமாக போடு ரோடு, நீ எப்படி கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அதன்படி ரோடு போடு நமக்கு வற்புறுத்த முடியாது. தேர்தல் நேரத்தில் அளிக்கும் வாக்குறுதிகளில் இடம்பெறும் நெல் சேமிப்பு கிடங்கு, தென்னை விவசாயிகளுக்கு கொப்பரை கொள்முதல் வசதி போன்ற கோரிக்கைகள் இதுவரையிலும் நிறைவேற்றப்படவில்லை. நெல்லுக்கு அடுத்தபடியாக கரும்பு சாகுபடியும் ஒரத்தநாடு தொகுதியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. எனினும் தொகுதியில் இடம்பெற்றுள்ள குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் நடைபெறும் முறைகேடுகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கரும்பு விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரத்தநாடு பகுதியில் மட்டும் 1 லட்சம் பேர் வசிப்பதால் அரசு மருத்துவமனையின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நிறைவேறாமல் கிடப்பில் இருக்கின்றன. எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே தஞ்சாவூருக்கு நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அது இன்னும் ஒரு இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அமைச்சராக இருந்து ரோடு வசதின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்க ஒழிஞ்சு ஒன்றும் வளர்ச்சின்னு பார்க்கக்கூடிய ஒரு இது இல்லை. ஒரத்தநாடு பேருந்து நிலையம் மிகவும் குறுகலாக இருப்பதால் வாகனங்கள் மட்டுமின்றி பயணிகள் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமமாக உள்ளதால் புறநகர் பகுதியில் போதிய வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தும் கோரிக்கையையும் கவனிக்க யாருமில்லை. ஒரத்தநாட்டில் இருக்க மருத்துவமனையை வந்து பெரிய லெவலில் வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவுமே இன்னும் ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு சரியான டாக்டர்ஸை எதுவுமே கிடையாது. அந்த தொகுதியில் இருக்கவங்களே வந்து தஞ்சாவூரில் ப்ரைவேட் மருத்துவமனைக்கோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மருத்துவக் கல்லூரி தான் வந்துட்டு இருக்காங்க. 3 முறை தொகுதியில் வெற்றி பெற்றும் 2 முறை அமைச்சராக வைத்திலிங்கம் இடம்பெற்றாலும் ஒரத்தநாடு பேரவை தொகுதியில் முன்னேற்றம் என்பது இன்னமும் காண கிடைக்காததாகவே இருக்கிறது. எதிர்வரும் பேரவைத் தேர்தலின் மூலமாவது தொகுதியில் முன்னேற்றம் ஏற்படுமா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொகுதியாக உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் அதிகமாக நிறைந்துள்ள பகுதிகளாகவும் உள்ளது. மேலும் இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் சுமார் 40 கோடிக்கு மேலே விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்காமல் உள்ளனர். அதற்கான விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களையும் பல கட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்தனர். அதையும் அமைச்சர் செவிசாய்க்கவில்லை என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தி. கார்த்திகேயன். IPL கிரிக்கெட் தொடர் முதல் ஆட்டத்தில் புனே அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் அரசுக்கு எதிராக தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பெரும் கலவரம் ஏற்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் அண்மையில் கொண்டுவரப்பட்ட சில சட்ட திருத்தங்கள் தங்கள் உரிமைகளுக்கு எதிராக இருப்பதாக கூறி அந்நாட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6வது நாளாக நீடிக்கும் அவர்களின் போராட்டத்தில் சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று நடைபெற்ற ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற ஊர்வலம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. திடீரென ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கினர். பதிலுக்கு காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து அந்த இடம் புகை மூட்டமாகவும் பதற்றமாகவும் காட்சியளித்தது. கலவரத்தில் சேதம் குறித்து தகவல் ஏதும் இல்லை. கலவரத்தை தொடர்ந்து அங்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
மும்பையில் நடைபெற்ற 9வது IPL கிரிக்கெட் தொடக்க ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தோனியின் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. மும்பை வான்கடை திடலில் இரவு 8 மணிக்கு தொடங்கிய முதல் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் தோனி தலைமையிலான ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக சிம்மன்ஸும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினர். 68 ரன்களுக்குள் 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 121 ரன்கள் எடுத்தது. பின்னர் 122 ரன்கள் என்ற எளிய வெற்றி இலக்குடன் புனே அணி களமிறங்கியது. ரஹானேவும் டூப்ளசிஸும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆட்ட முடிவில் 14.4 ஓவரில் 1 விக்கெட்டுக்கு 126 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் புனே அணி வெற்றி பெற்றது. ரஹானே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 42 பந்துகளில் 66 ரன்கள் குவித்த அவருக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. சென்னை அணியை விட்டு முதல் முறையாக தற்பொழுதைய புனே அணியில் களமிறங்கிய தோனி முதல் போட்டியிலேயே 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மற்ற விளையாட்டுகளைப் போல் கூடைப்பந்து விளையாட்டும் பிரபலமாக்கப்பட வேண்டும் என்று கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாந்தோ மேல்நிலைப் பள்ளியில் அரை ஸ்டீல் நிறுவனம் சார்பில் அகில இந்திய கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. அரை ஸ்டீல் 2016 கோப்பை என்ற பெயரில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கூடைப்பந்து விளையாட்டு அணிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய இந்த கூடைப்பந்து போட்டியில் தொடர்ச்சியாக சுற்றுக்கள் நடைபெற்று இன்று இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஆண்கள் அணியில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணியும் ONGC டேராடூன் அணியும் மோதுகின்றன. பெண்கள் அணியில் சென்னை தெற்கு ரயில்வே அணியும் கேரளத்தின் KSEB அணியும் இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. வெற்றி பெறும் அணிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் அரை ஸ்டீல் 2016 என்ற கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. ஐஏபிலேருந்து வந்திருந்தவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பப்ளிக் நல்லா நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் எங்களை பார்த்து எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. இனிமேல் அடுத்த லெவலில் எல்லா ஸ்டூடெண்ட் நல்லா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். This is the first time an All India tournament of this level is being organized in Chennai. Thanks to Arise Steel Industries. In the level நடத்துறது வந்து it's a big opportunity for the best teams in the country to participate. இந்த அரைஸ் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் என்ட்ரு ஆகிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு நல்ல கேஷ் ப்ரைஸோட நல்லா வருது. கேர்ள்ஸ்ட்டு பாய்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து 2 lakhs வின்னர்ஸு ரன்னர்ஸ் 1 lakh. நம்ம ஸ்டேட் லெவலில் இது மாதிரி நிறையா கேம்ப்ஸ் இது மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பேஸ்பால் டெவலப் பண்ணல. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளம் மாநிலம் கொல்லம் கோவிலில் தீ விபத்து. 80க்கும் மேற்பட்டோர் பலி, 300க்கும் அதிகமானோர் படுகாயம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கு. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதா பேச்சு. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது தமாக. 26 தொகுதிகள் ஒதுக்கீடு. மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு. தொகுதிகள் விவரம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு ஊற்றுவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.